சுத்தமான தண்ணீர் எங்கே என்பதை தேடி அமெரிக்காவில் நடந்த வித்தியாசமான மாரத்தான் போட்டியை கண்டுகளிக்கலாம் வாருங்கள். அல்ட்ரா மாரத்தான் என்றழைக்கப்படும் இப்போட்டி கடந்த 36 ஆண்டுகளாக வருடந்தோறும் நடத்தப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கமே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதுதான். மேலும் உலகின் வெப்பநிலை சராசரியாக 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வரும் வேளையில் கடல் நீர் மட்டம் உயர்வது மற்றும் மற்ற நீர்நிலைகள் மோசமடைந்து வருவது பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த மாரத்தானின் உயரிய நோக்கம். இப்போட்டியின் பயண தூரம் கிட்டத்தட்ட 135 மைல்கள் ஆகும். டெத்வேலி என்ற இடத்தில் இப்போட்டிக்கான ஓடுபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான போட்டியில் சுமார் 22 நாடுகளைச் சேர்ந்த 96 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். விடாமுயற்சியுடன் ஓடி கார்லோஸ் கோம்ஸ் டீசா என்ற 39 வயது வீரர் ஒருவர் 24 மணி நேரம் 28 நிமிடம் 16 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து வெற்றி பெற்றார். டாம் கமாசிஸ், பாம்ரீடு என்ற இரு வீரர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அல்ட்ரா மாரத்தான் போட்டியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.